குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். மத்தியில் 2004 முதல் 2009 வரை நடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். அவரது அமைச்சரவையில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் ரயில்வே அமைச்சராக பதவி வகித்தார். அப்போது ரயில்வே துறையில் பீகாரைச் சேர்ந்த பலர் பணியமர்த்தப்பட்டனர். ரயில்வே பணியில் சேர்ந்தவர்கள் லஞ்சமாக அவர்களின் நிலத்தை லாலு உறவினர்களுக்கு எழுதி கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிந்து விசாரணையை துவங்கியது. அதே சம்பவத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிந்தது. சிபிஐ அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்குகளில் லாலு பிரசாத் யாதவ், அவரது மனைவி ராப்ரி தேவி, மகள் மிசா பாரதி, மகன் தேஜஸ்வி யாதவ், லாலுவின் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் லாலுவின் இன்னொரு மகன் தேஜ் பிரதாப் யாதவையும் இந்த வழக்கில் சேர்த்து சிபிஐ நடவடிக்கை எடுத்துள்ளது. இவர் நடத்திய நிறுவனத்துக்காகத்தான் அந்த நிலங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த டெல்லி ரோஸ்வாலி கோர்ட் வரும் அக்டோபர் 7ஆம் தேதி நடக்கும் விசாரணைக்கு ஆஜராகும்படி லாலு பிரசாத் யாதவ், அவரது மகன்கள் தேஜஸ்வி யாதவ், தேஜ் பிரதாப் யாதவ் உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பியது. இந்த வழக்கில் பிரபல தொழிலதிபர் அமித் கட்யாயலை அமலாக்கத்துறை கைது செய்திருந்த நிலையில் மருத்துவ சிகிச்சைகளுக்காக அவருக்கு 84 நாட்கள் ஜாமீன் வழங்கி டெல்லி ரோஸ்வாலி கோர்ட் உத்தரவிட்டுள்ளது.